நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த கல்யாணம் வந்து கைகூடி வந்திருக்கு. மேலே நிறைய விமர்சனங்கள் உங்களுக்கு இருக்கலாம், கல்யாணத்தை பற்றின மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த முடிவு வந்து அவ்வளோ சாதாரணமாக எடுத்த முடிவு இல்லை. இதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஒரு வழியாக கல்யாணம் நெருங்கிருச்சு. நவம்பர் 10ஆம் தேதி எனக்கு கல்யாணம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. முகூர்த்த காலுக்கு நட்டின நவதானியங்கள் எல்லாமே வேர்விட ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் இருக்கிற என்னோட நலம் விரும்பிகளில் ஒரு 2 பேர் வந்து என்னைய இன்வைட் பண்ணல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க உரிமையாக வந்து சண்டை போட்டதுனால தான் தேடினப்போ இன்னும் நிறைய நம்மளோட நலம் விரும்பிகள் நிறைய பேரை நான் விட்டுருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நான் எல்லாரையும் ஆல்மோஸ்ட் இன்வைட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் நான் 100% ஷுவராக இல்லை. இந்த வீடியோ பார்க்குறதுல கூட என்னோடய வாழ்க்கை இனிமேலாச்சும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் யாராவது இருக்கலாம். அது தெரியாமல் விட்டுருக்கலாம். அப்படி இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சு நீங்களே என்கிட்ட வந்து சண்டை போட்டுருங்க. நீ இன்வைட் பண்ண மறந்துட்ட மணி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்படியும் நீங்கள் வந்து என்கிட்ட தெரிவிச்சிட்டிங்கன்னா நான் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் உங்களை இன்வைட் பண்ணிடுறேன். ஒன்று தான், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட வந்து நீ இன்வைட் பண்ணாமல் விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக போயிடும். இது தப்பு தான், ஆனால் எனக்கு வேறு ஆப்ஷன் தெரியல. ஏன்னா நான் ரொம்ப ஞாபகம் மறதிக்காரன், நிறைய பேரை மிஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. யாரையும் வேணும்லாம் விட்டுருக்க மாட்டேன், இவங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி விட்டுருக்க மாட்டேன். தவறுதலாக யாரையாவது விடுபட்டிருக்கலாம். உரிமையாக வந்து என்கிட்ட சண்டை போட்டுருங்க. எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் இருக்க முடியாது. நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட அப்பாலஜி பண்ணி உங்களை இன்வைட் பண்ணிடுறேன். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். பொதுவாக இந்த யூடியூபர்ஸ் கல்யாணம்னாலே ரொம்ப கிராண்டாக நடக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. எங்கள் கிராமத்தில் நாங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறோம். எல்லாத்தையும் நான் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த வீடியோ கீழேயும் வந்து கமெண்ட்டில் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறமாச்சும் என் வாழ்க்கை வந்து ஒரு பாசிட்டிவான வழியை நோக்கி போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் ஒத்துழைப்பும் எனக்கு தேவை. நன்றி.